இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் சின்டெக்ஸ் டோர் ரீஅசம்பிள் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் உள்ள கதவுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2 மாற்றுறது எப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஹைட்டாக மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு எட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடுலையோ அல்லது இந்த மிஷின்லேயோ அறுக்கிற மிஷின்லேயோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஏன்னா இது பழைய கதவுங்கிறதுனால, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கதவுங்கிறதுனால இதெல்லாம் ஈரம் பட்டு நல்லா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் விட்டுருக்கும், தவிர கதவு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மாறாமல் இருக்குங்க. அதனால தான் இது வந்து ரீஅசம்பிள் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர், அதாவது அந்த பீடிங்குடைய அளவு குறைச்சி விட்டு நமக்கு தேவையானது அறுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் அளவு வச்சிங்கன்னா அதிலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் குறைச்சி நீங்கள் அறுத்துக்குங்க. அதே மாதிரி உயரத்துலேயும் ஒரு 65னா அதுலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் குறைச்சி அறுத்துக்குங்க. இந்த மாதிரி அறுத்துட்டு சுற்றியும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு பீடிங் ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்க்ரூவெலாம் சைடில் டைட் வச்சுருக்கோம், அதை லூஸ் பண்ணி விட்டு உள்ளே ஒரு ரீப்பர் குச்சி இருக்குங்க, அதை தட்டி எடுத்துக்கங்க. எல்லாம் உளுத்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், மேலும் கீழும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மேலே இருக்கிற பாருங்கள் இந்த எட்ஜுக்கு வர மாதிரி அளவு வச்சு பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டேப்பரை அறுத்துக்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு அறுக்கிறதுக்கு இந்த மிஷினே தேவையில்லைங்க. வால் இருந்தாலும் போதும், ஆக்ஸா ஃப்ரேம் இருந்தாலும் போதும். நீங்கள் அறுக்கிற அனுபவம் இருந்தால் நீட்டாக அறுத்துக்கலாங்க. என்னுடைய சேனலில் இந்த பிவிசி கிராஃப்ட் இல்லாமல் கைவினை பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ், சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், ஆர்ஓ சர்வீஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவில் அளந்து மார்க் பண்ணி அறுத்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள சைடில் ஏர்த்தால் போகிறதுக்கும் பாட்லாக் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீப்பர் தேவைப்படுங்க, டைட் வைக்கிறதுக்கு கிரிப்புக்கோசரம். போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா அகலத்துலேயும் குறுக்கு வட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இழுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக ஸ்கொயர் வந்த பிறகு மூலமட்டம் வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான டோர் ரெடிங்க. பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அசையாதுங்க. இப்போ வந்து 6 அடி கதவை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மாற்றியாச்சு. இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங்கே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவுரு வந்து நீட்டாக பூசி இருக்கணும். முன்கூட்டியே எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு பாட்லாக், அதாவது கீல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவை எத்துண்டாக மாற்றிருக்குன்னு. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் புதுசு மாதிரியே ஆயிடுச்சுங்க. இந்த பழைய கதவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலையும் ஜாஸ்திங்க, குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது கதவு மோகத்தில் நம்ம அதை தூக்கி எறிஞ்சிடறோம். இப்போ புதுசாக வரதை விட பழசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த கதவை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு போகுங்க. ஆனால் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா குறைஞ்சது 2000 ரூபா மிச்சம் பண்ணலாங்க. அதுவும் நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் கூட பண்ணும்பொழுது இன்னும் வந்து இந்த 2 அடிங்கிறது 1.25 அடியாக மாறும். உங்களுக்கு உள்ளே நுழைய பிடிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளைனாக நீங்கள் டைரெக்டாக பீடிங்கே இல்லாமல் ஃபிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இட வசதி கூடுதலாக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் யூஸ் பண்ணுங்கள், தண்ணி பர இடம் துரு பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் பர்ஃபெக்டாக டோர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அருமையாக இருக்குங்க. லைஃபும் நல்லா இருக்குங்க. இப்போ புது டோரை விட பழைய டோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னால நான் ரீஅசம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.